ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துக்கு 600 வினாக்கள் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதில் நம்ம முதல் 300 வினாக்கள் பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக ரிமைனிங் 300 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எஸ்பெஷலி ஃபார் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 1 to 5th தமிழ் பாடங்களை நீங்கள் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா அதை படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த பாடங்கள் படிக்கிறதுக்குமே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். 1 to 5th தமிழ் பாடக்குறிப்புகள்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவாக அதில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம லைன் பை லைன் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு படித்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் சீரிஸை அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் 300 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இந்த பார்ட்டில் ரிமைனிங் 300 கேள்விகள் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம இந்த கேள்வியோடு கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம 301வது வினா பார்த்துடலாம். சார்லஸ் பாப்பேஜ் என்பவரால் கண்டறியப்பட்ட அறிவியல் கருவி எது? சார்லஸ் பாப்பேஜ் என்பவரால் கண்டறியப்பட்ட அறிவியல் கருவி கணினி. கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாப்பேஜ். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் கணினியின் முதன்மையான பகுதி அல்லாதது எது? பின்வருவனவற்றுள் கணினியின் முதன்மையான பகுதி அல்லாதது. பிரைமரி டிவைசஸில் அடங்காத ஒரு பார்ட் இதில் இருக்குது. ஆன்சர் ஒலிபெருக்கி அப்படிங்கிறது. ஸோ மற்ற எல்லாமே மைய செயல்பாட்டு பகுதி, அதாவது CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது மெமரி அல்லது நினைவகம், கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட். இது மூணு கணினியின் முதன்மை பகுதிகளில் வரக்கூடியவை. ஒலிபெருக்கி அப்படிங்கிறது செகண்டரி டிவைஸ்ன்னு சொல்லலாம். இது பிரைமரி டிவைசஸில் வராது. ஸோ நமக்கு கணினியின் முதன்மை பகுதி அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒலிபெருக்கி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, விசைப்பலகை, சுட்டி ஆகியவை கணினியின் உள்ளீட்டு கருவிகள் ஆகும். கூற்று 2, காட்சித்திரை மற்றும் கணினி அச்சுப்பொறி ஆகியவை கணினியின் வெளியீட்டு கருவிகள் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா விசைப்பலகை, அதாவது கீபோர்ட் அண்ட் மவுஸ், இது ரெண்டுமே இன்புட் டிவைசஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு மானிட்டர் அண்ட் பிரிண்டர், இது ரெண்டும் அவுட்புட் டிவைசஸ், இதுவுமே கரெக்டு. ஸோ ரெண்டு கூற்றுமே சரியாக தான் இருக்குது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்னஞ்சல், இமெயில், எலக்ட்ரானிக் மெயில். நெக்ஸ்ட்டு, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? இந்தியா கிடையாது, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆனைமுடி. திருக்குறளில் கூறப்பெற்றுள்ள அறவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கும் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஸோ இதிலே இன்னொரு கேள்வியும் இருக்குது. இதை அப்படியே கொடுத்துட்டு எந்த நூலில் கேட்பாங்க. திருக்குறளில் கூறப்பெற்றுள்ள அறவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாக விளக்கும் நூல் என்ன அப்படின்னா நீதிநெறி விளக்கம். இந்த நூலின் ஆசிரியர், அதை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ, குமரகுருபரர். நெக்ஸ்ட் ஒன், தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? முல்லை நிலம். திணை எத்தனை வகைப்படும்? திணை எத்தனை வகைப்படும்? ஸோ இதுக்கு 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அதெல்லாம் அகத்திணைகள், புறத்திணைகள். ஸோ அந்த கான்செப்டில் சேர்ந்தது. அதுவும் அது குறிப்பாக அந்த 5 திணைகள் நம்ம 5 திணைகள் தான் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் அன்பின் 5 திணைகள் அப்படி கூட சொல்லலாம். இது பொதுவாக திணை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. இதில் 2, அதாவது உயர்திணை அக்ரிணையை குறிக்கும். பால் என்ற சொல்லின் பொருள் என்ன? பால் என்ற சொல்லின் பொருள் பகுப்பு அல்லது பிரிவு சொல்லிட்டு சொல்லலாம்.
திணையின் உட்பிரிவான பால் எத்தனை வகைப்படும்? திணை அப்படிங்கிறது 2 வகை பார்த்தோம், உயர்திணை அக்ரிணை. அதோடைய ஒரு பிரிவு தான் பால் அப்படிங்கிறது. இது எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் சொல்லிட்டு 5 வகை உண்டு. ஸோ இதையுமே உயர்திணைக்குரிய பால்கள், அக்ரிணைக்குரிய பால்கள் சொல்லிட்டு பகுக்கலாம். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் எவை? திணை 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை. அதோடைய பிரிவு பால், அது 5 வகைப்படும். அதில் உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் என்ன? ஆண்பால், பெண்பால் மற்றும் பலர்பால். இது 3 சேர்ந்தது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். ஆண்பால் பெண்பால் வந்து ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம், பன்மைக்கு பலர்பால் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை டேஸ் ஆகும். அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை டேஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் பலவின் பால். அக்ரிணையின் பால் பகுப்புகள் அப்படின்னா ஒன்றன் பால், பலவின் பால் ரெண்டுமே சொல்லலாம். அதில் பலவின் பால் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பவை. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் பலர்பால் வினைமுற்று சொல்லிற்கு சரியான எடுத்துக்காட்டு எது? பின்வருவனவற்றுள் பலர்பால் வினைமுற்று சொல்லுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்றனர். பலர்பால் பன்மையை குறிக்கணும் அண்ட் உயர்திணைக்குரியது. படித்தான் அப்படிங்கிறதா ஆண்பால் குறிக்குது, ஆடியது ஒன்றன் பால் குறிக்குது, மேய்ந்தன் அப்படிங்கிறது அக்ரிணையில பன்மையை குறிக்குது, பலவின் பால்னு சொல்லலாம். நமக்கு கேட்டிருக்குது பலர்பால், சென்றனர். கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கணினியின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பு, இது வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி படிச்சுக்கோங்க. கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பு வலைத்தளம் அல்லது இணையம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் செய்கின்ற செயல்களே நன்மையும் தீமையையும் விளைவிக்கின்றன என்று நீதி உணர்த்தும் கதை இது. எந்த கதையில் இந்த நீதி சொல்லப்பட்டிருக்கு? நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, மலையும் எதிரொலியும். நெக்ஸ்ட், பொறுத்துக. பால் வகைகள் கொடுத்து பொருத்தணும். ஸோ இதெல்லாமே நேராக இருக்குது. அவன் அப்படிங்கிறது ஆண்பால், அவர்கள் பலர்பால், அது ஒன்றன் பால், அவை அப்படிங்கிறது பலவின் பால். ஸோ ஆன்சர் நேராக இருக்குது ஏபிசிடி, ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். எடுத்துக்காட்டு அது. கூற்று 2, உயர்திணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். அதற்குரிய எடுத்துக்காட்டு அது. ஸோ ஒரே டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது அக்ரிணையா உயர்திணையா தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், எடுத்துக்காட்டு அது. இது கரெக்டு. உயர்திணையில் ஏதேனும் ஒன்றை குறிப்பது வந்து ஆண் பால் இல்லைன்னா பெண் பால்னு சொல்லலாம். ஒன்றன் பால் வராது. எடுத்துக்காட்டுமே தவறானது. ஸோ கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், சென்றனர், விளையாடினர் ஆகிய சொற்கள் எவ்வகை பாலை உணர்த்தும் வினைமுற்றுகள் ஆகும்? சென்றனர், விளையாடினர் ஆகிய சொற்கள் எவ்வகை பாலை உணர்த்தும் வினைமுற்றுகள்? சென்றனர், விளையாடினர் பன்மையில் வருது அண்ட் உயர்திணையை குறிக்குது. ஸோ பலர்பால் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, உலகின் மிக உயரமான சிகரம் எது? அது எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிக உயரமான சிகரம், இதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது உலகின் மிக உயரமான சிகரம் எது? அது எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம். பின்வரும் சொற்களுள் பலவின் பால் பகுப்பிற்கு பொருந்தாத சொல் எது? பின்வரும் சொற்களுள் பலவின் பால்
இதுக்கு பொருந்தாத சொல் இது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ மற்ற எல்லாமே மரங்கள், பறந்தன, மேய்ந்தன மரங்கள் இதெல்லாமே அக்ரிணையை குறிக்கக்கூடியது. பன்மை பெயர் பலவின் பால்னு சொல்லலாம். பெற்றோர் அப்படிங்கிறது உயர்திணைக்குரியது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். எடுத்துக்காட்டு அவன். கூற்று 2, ஒன்றிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். எடுத்துக்காட்டு அவர்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன், ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால், எடுத்துக்காட்டு அவன் கரெக்டு. ஒன்றிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால், எடுத்துக்காட்டு அவர்கள். ரெண்டுமே கரெக்டு. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இதுவுமே நேராக இருக்குது. குயவன் அப்படிங்கிறது ஆண் பாலை குறிக்கும். மங்கை பெண்பால். மலர் அப்படிங்கிறது அக்ரிணை, அதுவும் ஒருமை தான் குறிக்குது. ஸோ ஒன்றன் பால். பெற்றோர் அப்படிங்கிறது உயர்நிலையில் பன்மை, ஸோ பலர்பால். எல்லாமே நேராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்வரும் சொற்களுள் ஒன்றன் பால் பகுப்பிற்கு உரிய வினைமுற்றுச்சொல் எது? ஒன்றன் பால் பகுப்பிற்கு உரிய வினைமுற்றுச்சொல். வினைமுற்று கேட்குறாங்க. இல்லை செடி, வீடு அப்படிங்கிறதுலாம் பெயர் சொல்ல குறிக்குது. நமக்கு வினைமுற்று தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வந்தது அப்படிங்கிறது. இதில் ஓடினர் அப்படின்னா பலர்பால்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் பலர்பால் பெயர் சொற்களுக்கு உரிய சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பலர்பால் பெயர் சொற்களுக்குரிய சரியான இணை. ஆன்சர் ஆப்ஷன் சி, மாணவர்கள், பெற்றோர். இதில் குயவன், அண்ணன் இது ரெண்டும் நம்ம ஆண்பால்னு சொல்லலாம். மங்கை, தங்கை பெண்பால். மரங்கள், பூக்கள் பலவின் பால்னு சொல்லலாம். நமக்கு பலர்பால் தான் கேட்குறாங்க. தேர்ட் ஒன். மேய்ந்தன, பூக்கள், மாடுகள் ஆகிய சொற்கள் எவ்வகை பாலை உணர்த்துகின்றன? மேய்ந்தன, பூக்கள், மாடுகள் எல்லாமே பன்மையில் இருக்குது. அண்ட் அக்ரிணை குறிக்குது. ஸோ பலவின் பாலுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, உயர்திணையின் உட்பிரிவுகள் ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 வகைப்படும். கூற்று 2, அக்ரிணையின் உட்பிரிவுகள் ஒன்றன் பால், பலவின் பால் என 2 வகைப்படும். ஸோ ரெண்டுமே கரெக்டு. கூற்று 1, கூற்று 2 சரி. பின்வரும் சொற்களுள் ஆண்பால் பகுப்பிற்குரிய வினைமுற்றுச் சொற்கள் எவை? ஆண்பாலுக்குரிய வினைமுற்றுச் சொல். ஆப்ஷன் ஏ, படித்தான், எழுதினான். நெக்ஸ்ட் பொறுத்துக. ஸோ இதுவுமே நேராக தான் இருக்குது. வீடு அப்படிங்கிறது ஒன்றன் பாலில் வரக்கூடிய ஒரு பெயர் சொல். வந்தது அப்படிங்கிறது ஒன்றன் பாலில் வரக்கூடிய ஒரு வினைமுற்று. பூக்கள் அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது அண்ட் அது அக்ரிணை. ஸோ இது பலவின் பால் பெயர் சொல்னு சொல்லலாம். பறந்தன் அப்படிங்கிறது பலவின் பால் வினைமுற்று. நேராக தான் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், 2 தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? 2 தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பருவமழை பெய்தது, டேஸ் ஏரி குளங்கள் நிரம்பின. கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. பருவமழை பெய்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. நெக்ஸ்ட்டு, பூக்கள் அழகாக பூத்திருந்தன, டேஸ் பறிக்க மனமில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, டேஸ் பறிக்க மனமில்லை. இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்புச்சொல் ஆகையால் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரி, எனினும் பூக்கள் அழகாக இருந்தது, இருந்தாலும் எனினும் அதை பறிக்கிறதுக்கு மனம் இல்லை. ஆகையால் தப்பு இல்லையா? ஸோ எனினும் தான் கரெக்ட் ஆன்சர். பூக்கள் அழகாக பூத்திருந்தது, எனினும் பறிக்க மனமில்லை. ஆப்ஷன் சி.
இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது எது? இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரினைன்னு சொல்லலாம். கீழ்காண்பனவற்றுள் நேரினை சொல்லுக்குரிய சான்றினை தேர்ந்தெடுக்க. நேரினை சொற்கள் ஒரே கருத்தை வலுப்படுத்தும். அதுக்கு சான்று ஆப்ஷன் சி சீரும் சிறப்பும். மற்றெல்லாமே எதிரணிக்கு எடுத்துக்காட்டு, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இரவு பகல் மேடு பள்ளம் ஆகிய சொற்கள் எவ்வகை இணைக்கு சான்றுகளாகும்? எதிரிணை. இது ஒத்த சொற்கள் ஒரே கருத்தை சொல்கிறத நம்ம நேரிணை பார்த்தோம். இது எதிரெதிர் கருத்துக்களை சொல்லும். இரவுக்கு ஆப்போசிட் பகல், ஸோ ஆப்போசிட்டாக வருதுல, இது எதிரிணை. மேடு பள்ளம் இதெல்லாமே எதிரிணைக்கு எடுத்துக்காட்டு. பர என்ற வினை வேர்ச்சொல்லின் நிகழ்கால வடிவம் என்ன? பர என்ற வேர்ச்சொல்லின் நிகழ்கால வடிவம் ஆப்ஷன் சி பறக்கிறது. பறந்தது இது நம்ம இறந்த காலம்னு சொல்லலாம். பறக்கும் எதிர்காலம், பறந்தான் இதுவுமே இறந்த காலம்தான். பொதுவாகவே கிறு கின்று ஆண் இன்று இந்த மாதிரி விகுதி அதை நம்ம நிகழ்காலம்னு சொல்லுவோம். இங்கே பறக்கிறது, ஸோ கிறு அப்படிங்கிற விகுதி வந்திருக்குது, ஸோ ஆப்வியஸாக நிகழ்காலம். படிப்பான் என்ற வினைச்சொல் உணர்த்தும் காலம் எது? படிப்பான் என்ற வினைச்சொல் உணர்த்தும் காலம் எதிர்காலம். எதிர்காலத்துக்குரிய இப்பு இல்லைன்னா இவ்வு இந்த மாதிரி இடைநிலைகள் பெற்றுருந்துச்சுன்னா அதை நம்ம எதிர்காலம்னு சொல்லலாம். இதில் படிப்பான் இப்பு அப்படிங்கிற இடைநிலை வந்திருக்குது, ஸோ எதிர்காலம். கேள் என்ற வினைச்சொல்லின் இறந்த கால வடிவத்தை கண்டறிக. கேள் என்ற வினைச்சொல்லின் இறந்த கால வடிவம் கேட்டது. நெக்ஸ்ட், ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதை கண்டறிக. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய். முல்லை படம் வரைந்தாள். இத்தொடரில் முல்லை என்பது முல்லை படம் வரைந்தாள் யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக தான் முல்லை அப்படிங்கிறது வருது இல்லையா, ஸோ ஆப்வியஸாக எழுவாய் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லை எவ்வாறு அழைக்கிறோம்? ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல் பயனிலை ஆகும். அவன் வந்து சென்றான். இத்தொடரின் பயனிலையை குறிப்பிடுக. அவன் வந்து சென்றான். இத்தொடரின் பயனிலையை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் சி சென்றான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது இந்த வார்த்தை இல்லாமல் அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா. சென்றான் அப்படிங்கிற இந்த வார்த்தை வரும்போது தான் அது இந்த வாக்கியமே முழுமை பெறுது. ஸோ ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல் தான் பயனிலைன்னு பார்த்துருப்போம். இந்த தொடரில் சென்றான் அப்படிங்கிறது பயனிலை. பயனிலை எத்தனை வகைப்படும்? பயனிலை 3 வகைப்படும். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலைன்னு சொல்லிட்டு 3 வகை உண்டு. எழுவாயும் பயனிலையும் கீழ்காணும் எவற்றோடு இயைந்து வரும்? எழுவாயும் பயனிலையும் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றோடு இயைந்து வரும். தவறான இணையை தேர்ந்தெடு. நேரிணை எதிர்னை வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை. சீரும் சிறப்பும் நேரிணை கரெக்டு. ஓங்கி உயர்ந்த நேரிணை இதுவும் கரெக்டு. இரவு பகல் அப்படிங்கிறது எதிரிணை கரெக்டு. மேடு பள்ளம் அப்படிங்கிறது எதிர்நிலை வரணும், இது நேர்நிலை கொடுத்துருக்காங்க, ஸோ தவறு. நமக்கு தவறான இணை தான் கேட்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, படி என்ற வினை வேர்ச்சொல்லின் முக்கால வரிசையை சரியாக காட்டும் இணையை தேர்க. அதாவது படி அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை கரெக்டான வரிசையில் கேட்குறாங்க. இறந்த காலம் அப்படின்னா படித்தான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் எதுவும் ஒன்று. நெக்ஸ்ட், நிகழ்காலம் படிக்கின்றான், எதிர்காலம் படிப்பான். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. பறந்தது இறந்த காலம் கரெக்டாக இருக்குது.
ஸோ இதுவுமே நேராக இருக்குது. பறந்தது இறந்த காலம், கேட்கிறது நிகழ்காலம், சொல்வார்கள் இவ்வு இப்பு இவ்வு இந்த மாதிரி இடைநிலை வந்தாலே நம்ம எதிர்காலம் சொல்லலாம். ஸோ சொல்வார்கள் எதிர்காலம் கரெக்டு. செய்கின்றான் கிரு கின்று ஆனின்று கின்று வந்திருக்குது. ஸோ நிகழ்காலம் கரெக்டாக இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன், சொன்னார்கள் என்ற வினைமுற்று சொல்லின் வேர்ச்சொல் மற்றும் நிகழ்கால வடிவத்தை கண்டறிக. சொன்னார்கள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல், இதோடைய வேர்ச்சொல் மற்றும் நிகழ்கால வடிவம் கேட்குறாங்க. வேர்ச்சொல் பார்க்கும்போது சொல் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் சி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். அண்ட் இதோடைய நிகழ்கால வடிவம் பார்த்தோன்னா சொல்கிறார்கள், இது கரெக்ட். ஸோ சொன்னார்கள் இதோடைய வேர்ச்சொல் சொல், நிகழ்காலம் சொல்கிறார்கள். பயனிலையின் வகைகளுள் சேராத ஒன்றை கண்டறிக. பயனிலையின் வகைகளுள் சேராத ஒன்று 3 வகைன்னு பார்த்தோம். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலைன்னு சொல்லிட்டு 3 வகை உண்டு. இதில் சேராதது குணப்பயனிலை. ஆன்சர் ஆப்ஷன் டி. பொறுத்துக பயனிலை வகைகள். ஸோ இது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. இது 3ஐயும் பொருத்தணும். பயனிலையின் வகைகள்: அவன் வளவன், வளவன் நல்லவன். பயனிலை அப்படின்னா 2வது வரக்கூடியது தான். ஸோ இதில் அவன் அப்படிங்கிறது எழுவாய், வளவன் அப்படிங்கிறது பயனிலை. அண்ட் இது வந்து ஒரு பெயரை குறிக்குது இல்லையா, அதே மாதிரி வளவன் நல்லவன், இதில் நல்லவன் அப்படிங்கிறதுமே பெயர் தான் குறிக்குது. ஸோ நம்ம பெயர் பயனிலைன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் பெயர் பயனிலை. குமரன் பாடினான், வளவன் சென்றான், இது ரெண்டுமே வினையை குறிக்குது. ஸோ வினை பயனிலை. நீ யார், வளவன் யார் சொல்லிட்டு ஒரு வினாவை கொண்டு முடியுது. இதை நம்ம வினா பயனிலைன்னு சொல்லலாம். அவன் வளவன், வளவன் நல்லவன், இது ரெண்டும் பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு. குமரன் பாடினான், வளவன் சென்றான், வினை பயனிலைக்கு எடுத்துக்காட்டு. நீ யார், வளவன் யார், வினா பயனிலைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் பொறுத்துக. சொல் பொருள் வச்சு பொறுத்துக. நிலவு அப்படின்னா மதி, ஆள் ஆலமரத்தை குறிக்கும், கயம் அப்படின்னா நீர்நிலை, புரவி அப்படிங்கிறது குதிரைன்னு சொல்லிட்டு பொருள். நிலவு மதி, ஆள் ஆலமரம், கயம் நீர்நிலை, புரவி குதிரை. ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு, பூனை என்பதன் சரியான பொருள் யாது? பூனை, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், அதோடைய சரியான வடிவம் பார்த்துருப்போம். அதில் பூனை அப்படிங்கிறது எந்த காலத்துக்குரியது? இளமை காலமா முதுமை காலமா? அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பூனை என்பதன் சரியான பொருள் பூவில் ஊறும் தேன். தையலர் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. தையலர் என்ற சொல்லின் பொருள் பெண்கள். தவறான இணையை கண்டறிக. சொல் பொருள் தவறான இணை. ஆணை அப்படிங்கிறது பசுவின் நெய், கரெக்டு. பொதி அப்படின்னா மூட்டை, கரெக்டு. துளிர் அப்படிங்கிறது முதிர்ந்த இலை கிடையாது, இது வந்து இள இலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேலை அப்படிங்கிறது நேரம், இதெல்லாம் வந்துச்சுன்னா நேரம், கரெக்டு. ஸோ நமக்கு தவறான இணை கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இருநீர் வியனுலகம் எனும் தொடரின் பொருள் என்ன? இருநீர் வியனுலகம் எனும் தொடரின் பொருள் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். அதிர்வலை என்ற சொல்லின் பொருள் யாது? அதிர்வலை என்ற சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற வளையல். வளை அப்படின்னா வளையலை குறிக்கும், அதிர் அப்படின்னா அதிர்கின்ற ஒலிக்கின்ற. ஸோ அதிர்வலை ஒலிக்கின்ற வளையல். தன்னன் கதிர் என்பது எதனை குறிக்கிறது? தன்னன் கதிர் என்பது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை குறிக்கும். அழல் கதிர் அப்படின்னா கதிரவனின் வெப்ப கதிர் குறிக்கும். நெக்ஸ்ட்டு, வெகுளாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? வெகுளாமை என்ற சொல்லின் பொருள்
ஆன்சர் ஆப்ஷன் பி, சினம் கொள்ளாமை. வெகுளாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை. ஸோ இதுலேருந்து ஒரு குறள் கூட நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறள் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, பொறை என்னும் சொல்லின் சரியான பொருள் எது? பொறை என்னும் சொல்லின் சரியான பொருள் பொறுமை. ஆட்டாந்தொழு என்பதன் பொருள் யாது? ஆட்டாந்தொழு என்பதன் பொருள் ஆடு கட்டும் இடம். பொறுத்துக. இன்னல் அப்படிங்கிறது துன்பம். எல்லாமே சொல் பொருள் தான். இன்னல் துன்பம். சூழ்ச்சி தந்திரம். திரள் அப்படின்னா கூட்டம். குனிந்து வளைந்து. இன்னல் துன்பம் சூழ்ச்சி தந்திரம் திரள் கூட்டம் குனிந்து வளைந்து. ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, நித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நித்தம் என்ற சொல்லின் பொருள் நாளும் அல்லது நாள்தோறும் சொல்லிட்டு பொருள். நித்தம் நாளும் நாள்தோறும் என்று பொருள். கொடியெடுப்பு என்ற சொல்லின் சரியான பொருள். கொடி அடுப்பு என்ற சொல்லின் சரியான பொருள் பக்க அடுப்பு. வியக்கத்தக்க என்ற சொல்லிற்கு இணையான பொருள் எது? வியக்கத்தக்க என்ற சொல்லிற்கு இணையான பொருள் எது? ஆச்சரியம் தரும். காவாக்கால் என்ற சொல்லின் பொருள் காவாக்கால் காக்கா விட்டால். யாகாவாராயினும் நா காக்க. காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டதில்லை. காவாக்கால் அப்படின்னா காக்கா விட்டால். ஆசி என்ற சொல்லின் சரியான பொருள் எது? ஆசி இதோடைய பொருள் வாழ்த்து. அண்ணல் என்ற சொல் யாரை குறிக்க பயன்படுகிறது? அண்ணல் என்ற சொல் கருணை உடையவர்னு சொல்லிட்டு பொருள்படும். வன்சொல் என்ற சொல்லின் பொருள் யாது? வன்சொல் என்ற சொல்லின் பொருள் யாது? கடுமையான சொல். வன்சொல் அப்படின்னா கடுமையான சொல். நெக்ஸ்ட்டு, இன்சொல் என்ற சொல்லின் பொருள். இன்சொல் இனிமையான சொல். வன்சொல்னா கடுமையான சொல். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். நெக்ஸ்ட் பொறுத்துக சொல் பொருள். சேதாரம் அப்படின்னா வீணாதல் சொல்லிட்டு பொருள். தொலைவு தூரம். எண்ணும் நினைக்கும். ஆவி உயிர். சேதாரம் வீணாதல் தொலைவு தூரம் எண்ணும் நினைக்கும். 3 சொல்லி எண் வரணும். எண்ணும். நெக்ஸ்ட்டு, ஆவி அப்படின்னா உயிர். ஆன்சர் 4, 1, 2, 3. 4, 1 தானே. ஸோ 4, 1 இதில் ஆன்சர் மாறி இருக்குது. 4, 1, 2, 3. ஓகே, ரைட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பொறாமை என்னும் சொல்லின் சரியான பொருள் என்ன? பொறாமை என்ற சொல்லின் சரியான பொருள் காழ்ப்பு. காழ்ப்பு அப்படின்னா பொறாமை. ஒன்றை போல இருத்தல் என்ற பொருளை தரும் சொல் எது? ஒன்றை போல இருத்தல் போலி. வியனுலகம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்கவும். வியனுலகம் பரந்த உலகம். இருநீர் வியனுலகம்னா கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். வெறுமன வியனுலகம்னா பரந்த உலகம். ஆழிப்பேரலை என்ற சொல்லின் சரியான பொருள் ஆழிப்பேரலை சுனாமி. படிக்காதவர் என்ற பொருளை குறிக்கும் சொல் எது? படிக்காதவர் என்ற பொருளை குறிக்கும் சொல் கல்லார். இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோலுமே பார்த்துருப்போம். விதிர்ப்பார், நல் கூர்ந்தார், அதெல்லாம் ஞாபகம் தான் சொல்லுங்கள் கமெண்ட்டில். வறுமையுற்றார் என்ற பொருளுக்குரிய சொல்லை கண்டறிக. வறுமையுற்றார். நல் கூர்ந்தார் அப்படின்னா வறுமையுற்றார்னு சொல்லிட்டு பொருள்.
நெக்ஸ்ட்டு பொறுத்துக. மேலி அப்படின்னா உழவுன்னு சொல்லிட்டு பொருள். மாசு தூய்மையின்மை. மெய் அப்படின்னா உடல். இன்னல் துன்பம். மேலி உழவு, மாசு தூய்மையின்மை, மெய் அப்படின்னா உடல், இன்னல்னா துன்பம். ஆன்சர் BDAC, ஆப்ஷன் A. நெக்ஸ்ட்டு விதிர்ப்பார் என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? விதிர்ப்பார் நடுங்குவார். விதிர்ப்பார் நடுங்குவார். பூத்தல் என்ற சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்கவும். பூத்தல் என்ற சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்கவும். உண்டாதல். பாரம்பரியம் என்ற சொல்லின் சரியான பொருள் யாது? பாரம்பரியம் தொன்று தொட்டு வரும் தலைமுறை. பாரம்பரியம் தொன்று தொட்டு வரும் தலைமுறை. ஆர்வம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆர்வம் ஈடுபாடு. இயைந்து என்ற சொல்லிற்கு இணையான பொருள் எது? இயைந்து பொருந்தின்னு சொல்லிட்டு பொருள். கிரீடம் என்ற சொல்லின் சரியான பொருள். கிரீடம் மணிமுடி. சிந்தை என்ற சொல்லின் பொருள் என்ன? சிந்தை என்ற சொல்லின் பொருள் மனம். பிறப்பெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? பிறப்பெடுத்தேன். பிறப்பு கூட்டல் எடுத்தேன். கரையோரம் பிரித்தெழுதுக. கரையோரம் கரை கூட்டல் ஓரம். அங்கெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அங்கெல்லாம். அங்கு கூட்டல் எல்லாம். குருத்தோலை பிரித்தெழுதுக. குருத்தோலை குருத்து கூட்டல் ஓலை. பொங்கலிட்டு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொங்கலிட்டு. பொங்கல் கூட்டல் இட்டு. சோளத்தட்டை பிரித்தெழுதுக. சோளத்தட்டை சோளம் கூட்டல் தட்டை. மாட்டெரு பிரித்தெழுதுக. மாட்டெரு மாடு கூட்டல் எரு. யானைக்கொரு யானைக்கொரு யானைக்கு கூட்டல் ஒரு. பழச்சாறு பழச்சாறு பழம் கூட்டல் சாறு. பல்லாண்டு பல்லாண்டு பல கூட்டல் ஆண்டு. பெரும்படை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெரும்படை. பெருமை கூட்டல் படை. சுண்டி இழுக்கும் பிரித்தெழுதுக. சுண்டி இழுக்கும். சுண்டி கூட்டல் இழுக்கும். இன்சொல் பிரித்தெழுதுக. இன்சொல் இனிமை கூட்டல் சொல். வியனுலகம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வியனுலகம். வியன் கூட்டல் உலகம். அக்காட்டில் அக்காட்டில் பிரித்தெழுதுக. ஆ கூட்டல் காட்டில் தான். இதே மாதிரி அவ்வுருவம் பார்த்திருப்போம். ஆ கூட்டல் உருவம். நிறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிறையுடைமை. நிறை கூட்டல் உடைமை. மண்ணுயிர் பிரித்தெழுதுக. மண்ணுயிர் மண் கூட்டல் உயிர். நற்பயன் பிரித்தெழுதுக. நற்பயன் நன்மை கூட்டல் பயன். நற்பயன் நன்மை கூட்டல் பயன். நெடிதுயர்ந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நெடிதுயர்ந்து. நெடிது கூட்டல் உயர்ந்து.
நெடிதுயர்ந்து, நெடிது கூட்டல் உயர்ந்து. நற்பண்பு பிரித்தெழுதுக. நற்பண்பு நன்மை கூட்டல் பண்பு. அன்னை கூட்டல் தமிழே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அன்னை கூட்டல் தமிழே, அன்னை தமிழே. ஆட்டெரு பிரித்தெழுத கிடைப்பது. ஆட்டெரு ஆடு கூட்டல் எரு. பழமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பழமை கூட்டல் மொழி, பழமொழி. இப்போதெல்லாம் பிரித்தெழுதுக. இப்போதெல்லாம், இப்போது கூட்டல் எல்லாம், இப்பொழுது வரக்கூடாது. இப்போது கூட்டல் எல்லாம். பேசி கூட்டல் இருந்தால், பேசி கூட்டல் இருந்தால், பேசி இருந்தால். வந்திருந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வந்திருந்தது, வந்து கூட்டல் இருந்தது. நிழல் கூட்டல் ஆகும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நிழல் கூட்டல் ஆகும், நிழலாகும். ஓடியாடி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓடியாடி, ஓடி கூட்டல் ஆடி. உணவு கூட்டல் அளிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். உணவு கூட்டல் அளிக்க, உணவளிக்க. தன் கூட்டல் உடைய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தன் கூட்டல் உடைய, தன்னுடைய. என்னவென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்னவென்று, என்ன கூட்டல் என்று. இதை கொடுத்துட்டு இதோடைய ஆன்சர் கூட கேட்கலாம். என்ன கூட்டல் என்று. மாசில்லாத, மாசில்லாத, மாசு கூட்டல் இல்லாத. ரெண்டு ஆப்ஷனுமே சேமாக இருக்குது. CPU என்பதன் சரியான தமிழ் சொல் எது? CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதோடைய தமிழ் சொல் மைய செயல்பாட்டு பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் சி. கண்ட்ரோல் யூனிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கண்ட்ரோல் யூனிட், இதற்கு நிகரான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, கட்டுப்பாட்டகம். கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டகம். மெமரி என்பதன் தமிழ் சொல் யாது? மெமரி என்பதன் தமிழ் சொல் மெமரி, நினைவகம். இன்புட் மற்றும் அவுட்புட் ஆகியவற்றின் சரியான தமிழ் சொல் ஜோடி எது? இன்புட் மற்றும் அவுட்புட், இதோடைய சரியான தமிழ் சொல் உள்ளீடு, வெளியீடு. இன்புட் அப்படின்னா உள்ளீடு, அவுட்புட்னா வெளியீடு. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஆங்கில சொல், தமிழ் சொல். கீபோர்ட் அப்படின்னா விசைப்பலகை, மவுஸ் சுட்டி, மானிட்டர் காட்சித்திரை, பிரிண்டர் கணினி அச்சுப்பொறி. கீபோர்ட் விசைப்பலகை, கீபோர்ட் விசைப்பலகை, மவுஸ் சுட்டி, மானிட்டர் காட்சித்திரை, பிரிண்டர் கணினி அச்சுப்பொறி. ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ தான். டேட்டா என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது? டேட்டா என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தரவு. அப்லோட் மற்றும் டவுன்லோட் என்பதன் சரியான கலைச்சொற்கள் முறையே? அப்லோட் மற்றும் டவுன்லோட். பதிவேற்றம், பதிவிறக்கம். அப்லோட்னா பதிவேற்றம், டவுன்லோட் பதிவிறக்கம். வெப்சைட் என்பதன் சரியான தமிழ் சொல் எது? வெப்சைட், வலைத்தளம். ட்விட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது? ட்விட்டர், சுட்டுரை. வெப் ஆப்ஸ் என்பதன் தமிழாக்கத்தை கண்டறிக. வெப் ஆப்ஸ், வலைத்தள
செயலிகள், வெப் ஆப்ஸ், வலைத்தள செயலிகள். நெக்ஸ்ட்டு, ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது? ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது? ஸோ இது வந்து ஆத்திச்சூடின்னு தெரியும். ஸோ நான் இது அம்மா இங்கே வாவா பாடலுடைய வரிகள் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம். மேபி இதில் கூட டேஸ் கொடுத்து கேட்கலாம். டேஸ் என்றும் பலமாம் என்று மேபி வேணுகோபாலனார் பாடுகிறார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஒற்றுமை என்றும் பலமாம் இது வந்து அம்மா இங்கே வாவா பாடலின் வரிகள். இதோடைய ஆசிரியர் மேபி வேணுகோபாலனார். நெக்ஸ்ட்டு, பாரதிதாசனின் இளையார் ஆத்திச்சூடி வரியை நிறைவு செய்க. இளையார் ஆத்திச்சூடி வரிகள்: வேர்க்க விளையாடு டேஸ் தமிழ் பயில். வேர்க்க விளையாடு வெல்ல தமிழ் பயில். இளையார் ஆத்திச்சூடி வரிகளை தேர்வு செய்க. 4 வரிகள் இருக்குது. இதில் எதெல்லாம் இளையார் ஆத்திச்சூடியின் வரிகள்? தைப்பொங்கல் இனிது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்துடலாம். டி, அனைத்தும் சரி. வண்டி பார்த்து நட, தைப்பொங்கல் இனிது, பூச்செடி வளர்த்திடு, சமமே அனைவரும். இதெல்லாமே பாரதிதாசனின் இளையார் ஆத்திச்சூடியின் பாடல் வரிகள். வண்டி பார்த்து நட, தைப்பொங்கல் இனிது, பூச்செடி வளர்த்திடு, சமமே அனைவரும். ஸோ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, தைப்பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு என்று இயற்கையையும் தமிழர் திருநாளையும் போற்றும் அறவரிகளை தற்கால குழந்தைகளுக்கு வழங்கிய கவிஞர் யார்? ஸோ இப்போ தான் பார்த்தோம் இந்த வரிகள் எல்லாமே இளையார் ஆத்திச்சூடியின் பாடல் வரிகள்னு. ஸோ அதோடைய ஆசிரியர் பாரதிதாசனுடைய வரிகள் தான் இவைகள். பெரியாரை துணைக்குள் என்னும் அறநெறி வரி இடம்பெற்றுள்ள பகுதி எது? பெரியாரை துணைக்குள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையாரின் ஆத்திச்சூடி தான் இது. பெரியாரை துணைக்குள் ஔவையாரின் ஆத்திச்சூடி வரிகள். பாரதியாரின் ஓடி விளையாடு பாப்பா பாடலின் சரியான வரிசை முறையை தேர்ந்தெடுக்க. பாரதியாரின் ஓடி விளையாடு பாப்பா பாடலின் சரியான வரிசை முறை: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. ஸோ ஆன்சர் வந்து 3, 2, 1. ஸோ இதோடைய கரெக்டான ஆர்டர்: ஃபர்ஸ்ட் ஒன் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. ஆர்டர் வந்து 3, 2, 1. நெக்ஸ்ட்டு, பாரதியாரின் கூற்றுப்படி மேலோர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியாரின் கூற்றுப்படி மேலோர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, நீதி மற்றும் உயர்ந்த மதி, கல்வி, அன்பு இதெல்லாமே நிறைய உடையவர்கள் மேலோர். ஸோ இந்த வரிகளில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி வரும், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த லைன்ஸ் மட்டும் வச்சு பார்த்துருப்போம். பட் யாரெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு இவையெல்லாம் நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாரதியார் கூறுகிறார். நெக்ஸ்ட்டு, சரியான பொருளை தேர்வு செய்க. சொல் பொருள்: வைகறை அதிகாலை, துயில் உறக்கம், மதி அறிவு. வைகறை அதிகாலை, துயில் உறக்கம், மதி அறிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாரதியார் பாடலின்படி கீழ்கண்டவற்றுள் எது பாவம் என்று குறிப்பிடப்படுகிறது? பாரதியார் பாடலின்படி கீழ்கண்டவற்றுள் பாவம் என்று குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சாதி அடிப்படையில் தாழ்ச்சி உயர்ச்சி பேசுதல் பாவம். அவ்வை சொன்ன மொழியாம் அஃதே எனக்கு வழியாம் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது? அவ்வை சொன்ன மொழியாம் அஃதே எனக்கு வழியாம். ஸோ இதுவுமே அம்மா இங்கே வாவாதான்.
இந்த அம்மா இங்கே வாவா பாட்டுமே வந்து ஆத்திச்சுடி மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அதாவது அகரவரிசையில் தான் இருக்கும். ஆ ஆ இ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம லாஸ்ட்டில் ஐக்கு பார்த்தோம், ஐயமின்றி சொல்வேன். அடுத்து ஒற்றுமையே பலமாம், ஸோ அந்த மாதிரி வரிகள் பார்த்தோம். இது வந்து அவு வச்சு வரக்கூடியது, அவ்வை சொன்ன மொழியாம். நெக்ஸ்ட் அக்குக்கு வரக்கூடியது அஃது எனக்கு வழியாம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அம்மா இங்கே வாவா. ஆசிரியர் மேவி வேணுகோபாலனார். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே என்று தமிழை போற்றிய கவிஞர் யார்? தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே என்று தமிழை போற்றிய கவிஞர். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே ரிப்பீட் ஆகிருக்குது. கவிஞர் கண்ணதாசன் கரெக்ட். தமிழ் அமுது அப்படிங்கிற நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். கவிஞர் கண்ணதாசனின் வரிகள். இனியவை 40 பாடலின்படி எது மிக இனிமையானது என்று பூதஞ்சேந்தனார் குறிப்பிடுகிறார்? இனியவை 40 பாடலுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அதில் கீழ்காண்பவற்றில் எதை வந்து இனிமையானதுன்னு சொல்கிறாரு? ஆப்ஷன் ஏ, கற்றவர்கள் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். மிக்காரை செய்தல் மிகமான முன் இனிதே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இனிதுன்னு வந்தாலே சொல்லிடலாம், இனியவை 40. அண்ட் இந்த இடத்துல ஒரு கேள்வி, மிக்கார் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன? நெக்ஸ்ட்டு, வறுமையிலும் நற்குடி பிறப்பில் தோன்றியவர்களின் குணமாக நல்வழி பாடல் குறிப்பிடுவது எது? வறுமையிலும் நற்குடி பிறப்பில் தோன்றியவர்களின் குணம் அப்படின்னு நல்வழி எதை கூறுகிறது? தம்மால் முடிந்தவரை பிறருக்கு கொடுத்து உதவுதல். தன்னுடைய வறுமையிலும் தம்மால் முடிந்தவரை பிறருக்கு கொடுத்து உதவுதல், இதுதான் வந்து நற்குடி பிறப்பில் தோன்றியவர்களின் குணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்வழி கூறுகிறது. நல்வழியின் ஆசிரியர் ஔவையார். ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறே என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஔவையார். நல்வழியுடைய பாடல் வரிகள் தான் இது. இதில் அந்நாளும் அப்படின்னா அத்தகைய நிலையிலும் சொல்லிட்டு பொருள். என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே என்ற வரிகளில் எண்ணில் வளர்பவளே என்று கவிஞர் நா. காமராசன் யாரை குறிப்பிடுகிறார்? இந்த வரிகள் நா. காமராசனின் வரிகள். அன்னை தமிழ் அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றிருக்கும். அண்ட் இதில் எண்ணில் வளர்பவளேன்னு சொல்லிட்டு தமிழன்னையை குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் பொறுத்துக நூல்கள், நூலாசிரியர்கள். தமிழ் அமுது இதோடைய ஆசிரியர் கண்ணதாசன். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். அன்னை தமிழை நா. காமராசன். ஸோ இந்த தமிழ் வச்சு வரக்கூடியதெல்லாம் நிறைய நூல்கள் உண்டு, கொஞ்சம் வந்து குழப்பக்கூடியவை, அதை தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. தமிழ் அமுது, தமிழுக்கும் அமுதன்று பேர் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஸோ அது வந்து வரி தமிழுக்கும் அமுதன்று பேர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்த பாடல் வரி வந்து பாரதிதாசன் கவிதைகளில் இருக்குது, எழுதியவர் பாரதிதாசன். இது வந்து நூலுடைய பேரே தமிழ் அமுது, பாடலின் தலைப்பு தமிழ் அமுது, இதோடைய ஆசிரியர் கண்ணதாசன். இதே மாதிரி தமிழின் இனிமைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் உண்டு, கனியிடை ஏறிய சுளையும், ஸோ அந்த மாதிரி வரிகள் வரும், அது வந்து பாரதிதாசன் பாடல். அண்ட் அதே மாதிரி அன்னை தமிழே அப்படிங்கிறது நா. காமராசனுடையது. இதே மாதிரி அன்னை மொழி அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாருடையதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஆன்சர் 3, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, வெற்றி வேர்க்கை நூலின் வேறு பெயர் என்ன? வெற்றி வேர்க்கை நூலின் வேறு பெயர் நருந்தொகை. இதோடைய ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியர். ஆலமரத்தின் சிறிய விதையானது எதனை விட சிறியது என்று அதிவீர ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார்? ஆலமரத்தின் சிறிய விதையானது எதனை விட சிறியது என்று அதிவீர ராமபாண்டியர் வெற்றி வேர்க்கை நூலில் குறிப்பிடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி, தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதுன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு கூறுகிறார். நெக்ஸ்ட்டு, கடலானது யாருடைய கதிர்களை கண்டு பொங்கும் என்று நன்னறி பாடல் குறிப்பிடுகிறது? கடலானது
யாருடைய கதிர்களை கண்டு பொங்கும் என்று நன்னறி குறிப்பிடுகிறது? குளிர்ச்சி பொருந்திய நிலவின் கதிர்களை கண்டு பொங்கும். நன்னறியின் ஆசிரியர் யார்? இந்த வரிகள் அவருடையது தான். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே. இப்பாடலின் ஆசிரியர். இது நன்னறியின் பாடல் வரிகள். இதோடைய ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே. நன்னறியின் பாடல் வரி. ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள். உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல் எது? உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல் எது? இதுவுமே தமிழ் அமுது அப்படிங்கிற வரிகள் தான். என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்ப்பவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொன்ன மாதிரி நிறைய வரிகள் உண்டு. தமிழ் அமுது கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான். தமிழ் அமுது பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பூதஞ்சேந்தனார். எத்துணையும் ஆற்ற இனிது என்று பூதஞ்சேந்தனார் எதனை குறிப்பிடுகிறார்? இனிதுன்னு வந்தாலே இனியவை 40 பாடல் வரின்னு சொல்லிட்டு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இதில் இந்த வரிகளில் எதை குறிப்பிடுகிறார்? எத்துணையும் ஆற்ற இனிது என்று பூதஞ்சேந்தனார் எதை குறிப்பிடுகிறார்? பிறரிடம் சென்று இரவாது வாழ்தல் எத்தனையும் ஆற்ற இனிது. நெக்ஸ்ட்டு, நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இதில் நல்கூர்ந்தார் என்பதன் பொருள் வறியவர் அல்லது வறுமையுற்றவர்னு சொல்லிட்டு பொருள். இல்லை என மாட்டார் இசைந்து இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இல்லை என மாட்டார் இசைந்து. இதுமே நல்வழியின் பாடல் வரி. இல்லை என மாட்டார் இசைந்து நல்வழியின் பாடல் வரி. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அடி தொடங்கும் இல்லையா, அந்த பாடலிய வரிகள் தான். அன்னை தமிழை பாடலின் ஆசிரியர் யார்? அன்னை தமிழே நா. காமராசன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே என்று நா. காமராசன் யாரை போற்றுகிறார்? தமிழன்னை. தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை. இதில் ஆள் என்பது எந்த மரத்தை குறிக்கிறது? தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை. ஆள் அப்படின்னா ஆலமரத்தை குறிக்கும். மேலே ஒரு கேள்வி பார்த்துருப்போம். ஆலமரத்தின் விதையை அதிவீரராம பாண்டியர் எதுடன் ஒப்பிடுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது இந்த வரிகள் அதிவீரராம பாண்டியரின் வெற்றி வேர்க்கை நூலில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரரின் நூல்கள். நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் பாடலின்படி வறுமையுற்றவரிடத்தே உள்ள டேஸ் உண்டாகாமல் இருப்பதே நல்லது என்று குறிப்பிடுகிறார். பூத்தலின் பூவாமை நன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் உண்டு. நீதிநெறி விளக்கத்தின் பாடல் வரி தான். அதில் பூத்தல் அப்படின்னா உண்டாதல்னு சொல்லிட்டு பொருள். ஸோ அதுதான், அது உண்டாகாமல் இருப்பதே நல்லது, பூத்தலின் பூவாமை நன்று. அந்த வரிகளில் எதை சொல்கிறாரு? வறுமையுற்றவரிடத்தே உள்ள இனிய அழகும் உண்டாகாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் நூலில் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த லைன் தான் கொடுத்துருக்காங்க. பூத்தலின் பூவாமை நன்று இப்பாடல் வரியின் ஆசிரியர் குமரகுருபரர். கனியிடை ஏறிய சுளையும் முற்றில் களையிடை ஏறிய சாரும் இந்த இனிமை பாடலின் ஆசிரியர் யார்? கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் இந்த இனிமை பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழின் இனிமை அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இதில் களை அப்படின்னா கரும்புன்னு சொல்லிட்டு பொருள். நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். ஸோ இதில் முக்கியமான வரி இது. தமிழை என் உயிர் என்பேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்கலாம், இல்லை அந்த ஃபுல் லைனை கூட கொடுத்து கேட்கலாம்.
இப்பாடல் வரிகளை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழை என் உயிர் என்பேன் என்று பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா என்ற புகழ்பெற்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? இப்போ இந்த வரிகள் மூதுரையின் வரிகள்னு தெரிஞ்சிருக்கணும். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மூதுரையின் பாடல் வரி. இதனுடைய ஆசிரியர் ஔவையார். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓடுமீன் ஓட உருமீன் பெரிய மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்பனப்பு இத்துணையாம் என்றே உரைத்தல். இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. இது சிறு பஞ்சம் மூலம் நூலின் வரிகள். இதனுடைய ஆசிரியர் காரியாசான். கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இதுவுமே சேம் சிறுபஞ்ச மூலத்தின் பாடல் வரிகள். இந்த மாதிரி வனப்பு வனப்புன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு தூயவாய் சொல்லாடல் வன்மையின் துன்பங்களாய பொறையும் அறவஞ்சா வன்மையும். இப்பாடல் வரியின் ஆசிரியர் இது அறநெறிச்சாரம் பாடலின் வரிகள். தூயவாய் சொல்லாடல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அறநெறிச்சாரம். ஆசிரியர் முனைப்பாடியார். வேற்றுமை கொண்டு ஒழுகா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இதுவுமே அறநெறிச்சாரம் தான். இம்மூன்றும் இந்த மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக திரிகடுகம் நூலில் தான் இம்மூன்றும் சொல்லிட்டு வரும். இந்த பர்டிகுலர் லைனில் வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் இந்த வரிகள் அறநெறிச்சாரத்தின் வரிகள். நெக்ஸ்ட் பொறுத்துக. சொல் பொருள். நவை அப்படின்னா குற்றம், களை கரும்பு, பொறை பொறுமை, வனப்பு அப்படின்னா அழகு. நவை குற்றம் களை கரும்பு பொறை பொறுமை வனப்பு அழகு. ஆன்சர் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ. முனைப்பாடியார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? அறநெறிச்சாரம் பாடலின் ஆசிரியர் முனைப்பாடியார் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். ஆகுலச்சொல் என்பதன் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆகுலச்சொல் என்பதன் சரியான பொருள் ஆரவார பேச்சு. பொறுத்துக. சொல்லும் பொருளும். களை அப்படின்னா கரும்புன்னு சொல்லிட்டு பொருள். வனப்பு அழகு. உருமீன் பெரிய மீன். மெய் விதிர்ப்பார் உடல் நடுங்குவார் இல்லை நடுங்குதல் சொல்லலாம். களை கரும்பு வனப்பு அழகு உருமீன் பெரிய மீன் மெய் விதிர்ப்பார் உடல் நடுங்குதல். கண்ணோட்டம் இச்சொல்லின் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். கண் வனப்பு கண்ணோட்டம் சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். சிறுபஞ்ச மூலம் பாடல் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சிறுபஞ்ச மூலம் பாடல் குறித்த கூற்றுகள். 1. காலுக்கு அழகு என்பது பிறரிடம் சென்று பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். காலுக்கு அழகு என்பது பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆகும். கரெக்டு தான். இசைக்கு அழகு என்பது அதனை பாடி முடித்த பின் பாடியவரே நன்று என கூறுவதாகும். தவறு. இசைக்கு அழகு அதனை கேட்டவர் நன்று என கூறுதல். ஸோ கூற்று 1 மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம். கூற்று மடையிலே பாய்கின்ற நீரில் சிறிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது அசையாமல் காத்திருக்கும். காரணம் அது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை பொறுமையுடன் காத்திருக்கிறது. கூற்று மடையிலே பாய்கின்ற நீரில் சிறிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது அசையாமல் காத்திருக்கும். கரெக்ட். காரணம் அது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை பொறுமையுடன் காத்திருக்கிறது. கரெக்டு. கூற்றும் சரி காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நூல். அந்த நூலில் எதை பற்றி மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த போகிறோம்.
தமிழின் இனிமை, இதில் மொழியின் சுவை மற்றும் உயர்வு பற்றி கூறப்படுகிறது. தமிழின் இனிமை, மொழியின் சுவை மற்றும் உயர்வு. மூதுரையில் காலமறிந்து அடங்கி இருத்தல். ஓடுமின் ஓட ஒருமின் வருமளவும் வாடியிருக்கும் கொக்கு, அதுதான் மூதுரையின் பாடல் வரி இல்லையா. காலமறிந்து அடங்கி இருத்தலை பற்றி கூறுகிறது. சிறுபஞ்ச மூலம் 5 வகையான அழகுகளை பற்றி பாடுது. கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமைன்னு சொல்லிட்டு 5 வகையான அழகுகள் பற்றி கூறுது. அறநெறிச்சாரம் 3 உயர்ந்த பண்புகள் பற்றி பேசுது. வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் பார்த்துருப்பில்ல, அந்த 3 உயர்ந்த பண்புகள் பற்றி அறநெறிச்சாரம் பாடுகிறது. ஸோ இது 4th ஒன். தமிழின் இனிமை அப்படிங்கிற பாடலில் பாரதிதாசன் மொழியின் சுவை மற்றும் உயர்வு பற்றி பாடியிருப்பார். மூதுரையில் காலமறிந்து அடங்கியிருத்தலை பற்றி ஔவையார் பாடியிருப்பாங்க. சிறுபஞ்ச மூலத்தில் காரியாசான் 5 அழகுகள் பற்றி பாடியிருப்பார். அறநெறிச்சாரத்தில் முனைப்பாடியார் 3 உயர்ந்த பண்புகள் பற்றி பாடியிருப்பாங்க. ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ. கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இப்பாடல் வரியின் ஆசிரியர். ஸோ வனப்புன்னு வந்தாலே சிறுபஞ்ச மூலம், ஆசிரியர் காரியாசான். தவறான இணையை தேர்ந்தெடுக்க நூல் ஆசிரியர். இதில் தவறான இணை நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் கரெக்டு. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார் கரெக்டு. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். தமிழின் இனிமை பாரதிதாசன் கரெக்ட். ஸோ தவறான இணை தான் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. வானவில் தோன்றுவதற்கான முதன்மை காரணம் எது? வானவில் தோன்றுவதற்கான முதன்மை காரணம் நீர்த்துளிகளின் பின்புறமாக சூரிய ஒளி எதிரொலிப்பதால். வானவில் தோன்ற காரணம் நீர்த்துளிகளின் பின்புறமாக சூரிய ஒளி எதிரொலிப்பதால். விண்மீன்கள் ஒளிர்வதற்கு காரணமான இயற்பியல் நிகழ்வு எது? விண்மீன்கள் ஒளிர்வதற்கு காரணமான இயற்பியல் நிகழ்வு அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவு. நெக்ஸ்ட்டு, ரோஜாப்பூ சிவப்பு நிறமாக தோன்றுவதற்கு காரணமான நிறமி எது? ரோஜாப்பூ சிவப்பு நிறமாக தோன்றுவதற்கு காரணமான நிறமி ஆந்தோசைனின். கோடை காலங்களில் தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்வதன் நோக்கம் என்ன? கோடை காலங்களில் தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்வதன் நோக்கம் நீராவி போக்கை தடுக்க. மின்மினி பூச்சிகள் மின்னுவதற்கு காரணமான நொதி எது? மின்மினி பூச்சிகள் மின்னுவதற்கு காரணமான நொதி லூசிஃபெரேஸ். பறவைகள் காற்றில் பறப்பதற்கு அவற்றின் உடலில் உள்ள எந்த அமைப்பு உதவுகிறது? பறவைகள் காற்றில் பறப்பதற்கு அவற்றின் உடலில் உள்ள எந்த அமைப்பு உதவுகிறது? எலும்புகளிலும் இறகுகளிலும் உள்ள காற்றுப்பைகள். எலும்புகளிலும் இறகுகளிலும் உள்ள காற்றுப்பைகள். மின் இறக்கத்தால் தோன்றுவது எது? மின் இறக்கத்தால் தோன்றுவது மின்னல். சில சமயங்களில் மேகங்கள் கருப்பாக தோன்றுவதன் காரணம் என்ன? சில சமயங்களில் மேகங்கள் கருப்பாக தோன்றுவதன் காரணம் ஆன்சர் ஆப்ஷன் பி. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாமல் போவதுதான் காரணம். கடல் அலைகள் தோன்றுவதற்கு காரணமான விசை. கடல் அலைகள் தோன்றுவதற்கு காரணமான விசை பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை. கடல் அலைகள் தோன்ற காரணம் பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை. மோட்டார் மன்னன் என்று புகழப்படுபவர் மற்றும் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தவர் யார்? மோட்டார் மன்னன் என்று புகழப்படுபவர் மற்றும் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தவர் ஹென்றி ஃபோர்டு. புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? புவியீர்ப்பு சக்தி சர் ஐசக் நியூட்டன். இதய துடிப்பை கண்டறியும் கருவியான ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார்? இதய துடிப்பை கண்டறியும் கருவியான ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ரெனே லென்னக்.
நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட காரணமாக இருந்தவர். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்னு கூட கேட்கலாம். ஜேம்ஸ் வாட். ரைட் சகோதரர்கள் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் முதலில் பறந்து சாதனை படைத்த நாள் எது? ரைட் சகோதரர்கள் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் முதலில் பறந்து சாதனை படைத்த நாள் எது? 1903 டிசம்பர் 17. அண்ட் ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நேரம் பறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் அதிகரித்து அமில மழைக்கு காரணமாகும் வாயு எது? தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் அதிகரித்து அமில மழைக்கு காரணமாகும் வாயு நைட்ரஜன் ஆக்சைடுகள். இதை கூட மாற்றிக்கலாம், நைட்ரஜன் ஆக்சைடா, சல்ஃபைடா, சல்ஃபேட்டா, அந்த மாதிரி கேட்கலாம். நைட்ரஜன் ஆக்சைடுகள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட்டின் அளவு எவ்வளவு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? கால்சியம் கார்பனேட்டின் அளவு எந்த அளவுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. கூற்று 1, ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறம் இருப்பதால் அது சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. கரெக்டு. கோடை காலங்களில் நீராவி போக்கை அதிகரிப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. தவறு. நீராவி போக்கை குறைப்பதற்காக இங்கே அதிகரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. மின்மினி பூச்சு மின்னுவதற்கு காரணமான நொதி லூசிஃபெரஸ்னு பார்த்துருப்போம். பறவைகள் பறக்கிறதுக்கு காற்றுப்பைகள் காரணம். மேகம் கருப்பாதலுக்கு சூரிய ஒளி ஊடுருவ முடியாமை காரணம். கடல் அலைகள் தோன்ற சந்திரனின் ஈர்ப்பு விசை காரணம். மின்மினி பூச்சி, லூசிஃபெரஸ், பறவைகள் காற்றுப்பைகள், மேகம் கருப்பாதல், சூரிய ஒளி ஊடுருவ முடியாமை, கடல் அலைகள், சந்திரனின் ஈர்ப்பு விசை. ஆன்சர் 2, 3, 4, 1. ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, விமானத்தை ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தனர். கரெக்டு. 2, 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்று தங்களது சொந்த விமானத்தில் 12 நொடிகள் பறந்து சாதனை படைத்தனர். கரெக்டு தான். ஸோ 2 கூற்றுகளுமே சரி. 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. தவறான இணை மோட்டார் வண்டி ஹென்ரி ஃபோர்டு. கரெக்டு. புவியீர்ப்பு சக்தி சர் ஐசக் நியூட்டன். கரெக்டு. ஸ்டெத்தஸ்கோப் ரெனே லென்னக்னு பார்த்துருப்போம். நீராவி இயந்திரம் தான் ஜேம்ஸ் வாட். விமானம் ரைட் சகோதரர்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, தவறான இணை. அன்புடைமை ஆன்றகுடி பெறுத்தல் இவ்விரண்டும் இக்குறள் அடியில் ஆன்ற என்னும் சொல்லின் பொருள் யாது? அன்புடைமை ஆன்றகுடி பெறுத்தல் இவ்விரண்டும். இதில் ஆன்றதுடைய பொருள் சிறந்த அல்லது உயர்ந்தன்னு சொல்லிட்டு பொருள். வள்ளுவர் எவ்விரண்டையும் பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்வழிகளாக குறிப்பிடுகிறார். எவ்விரண்டை பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்வழிகள். மேலே பார்த்தல அந்த குறள் தான். அன்புடைமை ஆன்றகுடி பெறுத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சொன்ன மாதிரி நூல் வரும், வரிகள் வரும். அன்புடைமையும் உயர்ந்த குடியில் பிறத்தலும் தான் பண்புடையவராக வாழ்வதற்குரிய வழிகள்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுகிறார். நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் இக்குறளில் நயன் மற்றும் நன்றி ஆகிய சொற்களின் சரியான பொருள் வரிசை எது? நயன் நன்றி இதோட பொருள். நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா நன்மைன்னு சொல்லிட்டு பொருள். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். வள்ளுவர் யாரை மரத்திற்கு ஒப்பானவர் என கூறுகிறார்? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். மக்கட்பண்பு இல்லாதவர், மக்களுக்குரிய நற்பண்பு இல்லாதவரை வள்ளுவர் மரத்துக்கு ஒப்பானவர்னு சொல்லிட்டு சொல்றாரு. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் எதனால் பாழாகும் என வள்ளுவர் உவமைப்படுத்துகிறார்?
பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்றுன்னு சொல்லிட்டு பாடல் வரி உண்டு இல்லையா? ஸோ அதை வச்சு தான் கேட்காங்க. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போல பாழாகும். மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் எவ்வளவு கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் அவர் எதற்கு சமமானவர்? மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் எவ்வளவு கூர்மையான அறிவு உடையவராக இருந்தாலும் அவர் மரத்திற்கு சமமானவர். அறம் போலும் கூர்மையரேனும் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? அறம் போலும் கூர்மையரேனும். ஆன்சர் ஆப்ஷன் பி, உவமை அணி. போலும் அப்படிங்கிற உவம உருபு வெளிப்பட்டு வந்திருக்குது. தமிழர்களின் வீரக்கலைகளில் சேராதது எது? தமிழர்களின் வீரக்கலைகளில் சேராதது சதுரங்கம். மற்ற எல்லாமே சிலம்பாட்டம், மற்போர், ஏறுதழுதல் இதெல்லாமே தமிழர்களின் வீரக்கலைகள். ஏறு தழுவுதல் என்ற வீரக்கலை எந்த நிலத்தோடு தொடர்புடையது? முல்லை. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சிலம்பு என்ற சொல்லின் பொருள் யாது? சிலம்பு என்ற சொல்லின் பொருள் ஒலித்தல். சிலம்பக்கலைக்குரிய கம்பு எந்த மூங்கிலால் செய்யப்படுகிறது? சிலம்பக்கலைக்குரிய கம்பு சிறுவாரை கம்பு அப்படிங்கிற மூங்கிலால் செய்யப்படுகிறது. சிலம்பக்கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் எது? சிலம்பக்கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் சுருள்பட்டா அப்படிங்கிறது. மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, ஈட்டி இது எல்லாமே சிலம்பக்கலையில் ஈட்டி கிடையாது. ஓகே, சிலம்பக்கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் ஈட்டி. ஸோ மற்ற எல்லாமே வருது. மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா அப்படிங்கிறது சிலம்பக்கலையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள். பயன்படுத்தப்படாதது ஈட்டி. ஏறு என்பதன் பொருள் யாது? ஏறு, ஏறு தழுவுதல், அதில் ஏறு இதனுடைய பொருள் காளை. மல் என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? மல் என்ற சொல்லின் நேரடி பொருள் வலிமை. மற்போரில் வெற்றி பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்படுபவர்? மற்போரில் வெற்றி பெற்றவர் மல்லன் சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. மற்போர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ள சங்ககால நூல் எது? மற்போர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ள சங்ககால நூல் புறநானூறு. ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள தமிழர்களின் வீரக்கலைகள் எவை? ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள தமிழர்களின் வீரக்கலைகள் ஆ மற்றும் இ. வில்வித்தை, மற்போர் இது ரெண்டுமே ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றிருக்கு. கடையெழு வள்ளல்களில் வில்லாற்றலில் மிகச்சிறந்து விளங்கியவர் யார்? கடையெழு வள்ளல்களில் வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் வல்வில் ஓரி. ஸோ ஓரி வெறுமன் அப்படி கூட கொடுப்பாங்க. வல்வில் ஓரியை பற்றி பாடிய புலவர் யார்? வல்வில் ஓரியை பற்றி பாடியவர் வன்பரணர். கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் யார்? கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கங்கை கொண்ட சோழபுரம் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அரியலூர். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு என்று பாடியவர் யார்? கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு என்று பாடியவர் ஒட்டக்கூத்தர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழகங்கை பேரேரி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழகங்கை பேரேரி தற்போது பொன்னேரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட சிலை எது? கங்கை கொண்ட சோழபுரத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட சிலை நந்தி சிலை. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் வடக்கு வாயிலில் உலக புகழ்பெற்ற சிற்பங்கள் எவை? கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் வடக்கு வாயிலில்
உலக புகழ்பெற்ற சிற்பங்கள் இருக்கும். எந்த சிற்பங்கள் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி சிலைகள் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் வடக்கு வாயிலில் உலக புகழ்பெற்ற 2 சிற்பங்கள் கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி இவர்களுடைய சிற்பங்கள் இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னன் யார்? தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜராஜ சோழனின் மகன். கரெக்டு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று. இதுவும் கரெக்டு. கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜராஜ சோழனின் மகன். கரெக்டு தான். அண்ட் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுவும் கரெக்ட். கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. அறநெறிச்சாரம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? அறநெறிச்சாரம் என்னும் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் நூல் எந்த பாவகையால் ஆனது? அறநெறிச்சாரம் நூல் எந்த பாவகையால் ஆனது? வெண்பா. அறநெறிச்சாரம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. அறநெறிச்சாரம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி இது அறநெறிகளை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல். அறநெறிச்சாரம் அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். சிறுபஞ்ச மூலம் கூற்றுப்படி கண்ணுக்கு அழகு எது? சிறுபஞ்ச மூலம் கூற்றுப்படி கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல். சிறுபஞ்ச மூலம் கூற்றுப்படி காலுக்கு அழகு எது? காலுக்கு அழகாக சிறுபஞ்ச மூலம் கூறுவன பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு என சிறுபஞ்ச மூலம் கூறுவது எது? ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்தல். இதுதான் ஆராய்ச்சிக்கு அழகாக சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்தல். சிறுபஞ்ச மூலம் குறித்த தவறான இணையை தேர்க. ஸோ இதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலம்னா 5 சிறிய வேர்கள் 5 சிறிய மூலிகைகளின் வேர்கள் நம்மளுடைய நோயை குணப்படுத்தும். அதே மாதிரி 5 சிறிய பஞ்சனா 5 சிறிய கருத்துக்கள் நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி அந்த 5 சிறிய மூலிகைகள் எதெல்லாம் அதில் தவறான இணையை இது கேட்குறாங்க. ஸோ மேற்கண்ட அனைத்துமே சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி சரி தவறு. இதில் ஆப்ஷன் சி வராது. நெருஞ்சி தூதுவளை வராது. தூதுவளை வராது. ஓகேவா? இதில் தவறான இணை தூதுவளை அப்படிங்கிற மூலிகை இதில் சேராது. ஸோ மற்ற 5 வரும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. சிறுபஞ்ச மூலம் நூல் குறித்த தவறான கூற்று இது. சிறுபஞ்ச மூலம் நூல் குறித்த தவறான கூற்று இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கரெக்டு. இது 5 வகையான மூலிகைகளின் பெயரால் அமைந்தது. கரெக்டு. இதன் ஆசிரியர் காரியாசான். முனைப்பாடியார் அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர். ஸோ இதுதான் தவறான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் இது அறநெறி கருத்துக்களை கூறும் நீதி நூல். இதுவுமே கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இசைக்கு அழகு கேட்போர் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு கேட்போர் நன்று என சொல்லுதல். ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இசைக்கு அழகு கேட்போர் நன்று என சொல்லுதல். ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என உறுதி செய்தல். ஸோ ஆன்சர் 3, 1, 2, 4. ஆப்ஷன் ஏ. உழவு பொங்கல் எனும் பாடலை இயற்றியவர் யார்? உழவு பொங்கல் எனும் பாடலை இயற்றியவர்
நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். கண்ணதாசனுமே அரசவை கவிஞராக இருந்திருப்பார். பட் முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை இயற்றியவர்? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞரின் பாடல். புரட்சி கவி என போற்றப்படும் பாரதிதாசனுக்கு அப்பட்டத்தை வழங்கியவர் யார்? புரட்சி கவி என போற்றப்படும் பாரதிதாசனுக்கு அப்பட்டத்தை வழங்கியவர் தந்தை பெரியார். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர்? தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த மாதிரி லைன் வந்தால் பாரதிதாசன். ஓகேவா? இதே இது தமிழ் அமுது அப்படின்னு பாடலை எழுதியது யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு நாடக நூல் பிஸ்ராந்தையார். தமிழ்நாடு அரசு பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் விருது வழங்கி யாரை போற்றுகிறது? தமிழ்நாடு அரசு பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் விருது வழங்குது யாருக்கு அப்படின்னா சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு. சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு. பாரதிதாசனின் நூல் குறித்த கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, குடும்ப விளக்கு நூலில் கல்வியின் உயர்வு கூறப்பட்டுள்ளது. இருண்ட வீடு நூலில் கல்லாமையின் இழிவு கூறப்பட்டுள்ளது. குடும்ப விளக்கு நூலில் கல்வியின் உயர்வு கரெக்டு. இருண்ட வீடு நூலில் கல்லாமையின் இழிவு இதுவுமே கரெக்ட். ஸோ ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 இரண்டும் சரி. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசுலு என்ற அரங்கசாமி. தமிழ் ஒளி அவர்களின் இயற்பெயர் என்ன? தமிழ் ஒளி அவர்களின் இயற்பெயர் விஜயரங்கம். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் இளைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியை பற்றி பாடியவர் யார்? தமிழ் ஒளி. இது ஒரு PYQ. வீதியோ வீணையோ என்னும் பாடலை இயற்றியவர்? இது வந்து ஒரு இசை நாடக நூல். மணிமேகலைக்கு அப்புறமா மணிமேகலை சிலப்பதிகாரமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தோன்றிய ஒரு இசை நாடக நூல் இந்த நூல். இதோடைய ஆசிரியர் வந்து தமிழ் ஒளி. சிற்பியின் கனவு நாடகம் குறித்த கூற்றுகளை ஆராய்க. சிற்பியின் கனவு. கூற்று 1, இது தமிழ் ஒளி அவர்களால் இயற்றப்பட்டது. கூற்று 2, வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து ரெண்டுமே தவறுன்னு நினைக்கிறேன். சிற்பியின் கனவு வந்து தமிழ் ஒளியின் நூல் வந்து கிடையாது. இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குப்பா. ஓகேவா? இது தமிழ் ஒளியின் நூல் வந்து கிடையாது. வணங்காமுடின்னு சொல்லிட்டு திரைப்படமாக எடுக்கப்பட்டது வந்து வேறு நூல் வந்து ஒன்று வரும். ஸோ பின்னாடி கூட அதுக்கான கொஸ்டின் உண்டு. இந்த நூல் மட்டும் இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. உழவு பொங்கல் நாமக்கல் கவிஞர். கல்வியே தெய்வம் இதோடைய ஆசிரியர் பாரதி சுகுமாரன். சிறுபஞ்சு மூலம் காரியாசன் அறநெறிச்சாரம் முனைப்பாடியர். இதில் புதுசாக பார்க்குறது கல்வியே தெய்வம் பாரதி சுகுமாரன். யானோ அரசன் யானை கள்வன் என்று கூறி உயிர் துறந்த மன்னன் யார்? யானோ அரசன் யானை கள்வன் என்று கூறி உயிர் துறந்த மன்னன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். பொறுத்துக. மன்னர்கள் அண்ட் அவர்களுடைய சிறப்பு. வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்ட குறுநில மன்னன். வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்ட குறுநில மன்னன். சிபி மன்னன் புறாவிற்காக தன் உடலை அறிந்து கொடுத்தவன். சிபி மன்னன் புறாவிற்காக தன் உடலை அறிந்து கொடுத்தவன். மனுநீதி சோழன்
தன் மகனையே தேர்காலிட்டு கொன்று பசுவின் துயரை போக்கியவன் சொல்லலாம். பாண்டிய மன்னன் யானோ அரசன் யானை கல்வன் என்று கூறியவன். வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்ட குறுநில மன்னன். சிபி மன்னன் புறாவிற்காக தன் உடலை அறிந்து கொடுத்தவன். மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலிட்டு கொண்டவன். பாண்டிய மன்னன் யானோ அரசன் யானை கல்வன் என்றவன். சிலப்பதிகாரம் குறித்த கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்று இருக்குது. கூற்று 1, கண்ணகியின் சிலம்பில் இருந்தது மாணிக்கக்கல், கரெக்டு. பாண்டிமா தேவியின் சிலம்பில் இருந்தது முத்து, இதுவும் கரெக்டு. கோவலன் மாசாத்துவான் மகன், இதுவும் கரெக்டு. கண்ணகியின் சிலம்பில் இருந்தது மாணிக்கக்கல், பாண்டிமா தேவியின் சிலம்பில் இருந்தது முத்து, கோவலன் மாசாத்துவான் மகன். ஸோ 3 கூற்றுகளும் சரி. 1, 2, 3 அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக. நாடுகள் அவற்றின் ரூபாய்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியா ரூபாய், அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து பவுண்டு, மலேசியா ரிங்கிட். இந்தியா ரூபாய், அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து பவுண்டு, மலேசியா ரிங்கிட். கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்று. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம், கரெக்டு. ஐந்திணை என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, கரெக்டு. ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் வீரக்கலை, இதுவும் கரெக்டு. முத்தமிழ் இயல் இசை நாடகம், ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, ஏறு தழுவுதல் முல்லை நிலத்துக்குரியது. ஸோ அனைத்து கூற்றுகளும் சரி. நெக்ஸ்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை கண்டறிக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர். ஆப்ஷன் பி, 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சைக்ளோன் சூறாவளி, பேர்ல் முத்து, ட்ரெயின் தொடர்வண்டி, ஃபீல்டு அப்படின்னா வயல், ஃபீல்டு வயல். சைக்ளோன் சூறாவளி, பியர் முத்து, ட்ரெயின் தொடர்வண்டி, ஃபீல்டு வயல். சிங்கத்தின் ஒளிமரபினை தேர்க. சிங்கத்தின் ஒளிமரபு முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். கீழுள்ளவற்றுள் தவறான மரபுத்தொடரை கண்டறிக. கீழுள்ளவற்றுள் தவறான மரபுத்தொடர். இளமை பெயர்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கம் குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, மான் கன்று. ஸோ அனைத்துமே சரிதான். ஓகேவா? சிங்கம் குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, மான் கன்று. இதில் தவறானது எதுவுமே இல்லை, அனைத்தும் சரி. பொருத்தமற்ற வினை மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. பொருத்தமற்ற வினை மரபு தொடர். அம்பு எய்தார், கரெக்டு தான். ஆடை நெய்தார், கரெக்டு. முறுக்கு தின்றான், கரெக்டு. பால் பருகினான் வரணும், குடித்தான் இருக்குது. தண்ணீர் தான் குடித்தான், பால் பருகினான். ஸோ நமக்கு பொருத்தமற்றது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களில் கம்பு, கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றின் உறுப்பு பெயர் என்ன? இலை பெயர்னு கூட சொல்லலாம். கம்பு, கேழ்வரகு, சோளம். ஆன்சர் ஆப்ஷன் டி, தட்டை. விலங்கு பறவைகளின் இருப்பிட மரபுகளில் குதிரை கட்டப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குதிரை கட்டப்படும் இடம். ஆப்ஷன் பி, குதிரை கொட்டில். குதிரை கொட்டில். கோ கிடையாது, கோ, கொட்டில். தென்றல் நடனம் ஆடினாள் இத்தொடரில் நடனம் என்பது எவ்வகை இலக்கண உறுப்பு? தென்றல் நடனம் ஆடினாள். இதில் நடனம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். இதே தென்றல் அப்படின்னா எழுவாய்னு சொல்லலாம். நடனம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருளை குறிக்குது. முன்னிலை பன்மை பிரிவில் வரும் சரியான சொல் வடிவத்தை மரபு வலுவின்றி தேர்க. முன்னிலை பன்மையில் வரக்கூடிய சொல் வடிவம்.
நீங்கள் நீவீர். இப்போ இதில் நீ நீர் ரெண்டுமே முன்னிலை தான், பட் பன்மைன்னு பார்த்தோன்னா நீர் மட்டும்தான் இருக்குது. நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை குறிக்கும், ஸோ அதனால் இது வராது. நீங்கள் நீவீர் இது ரெண்டும் முன்னிலை பன்மையை குறிக்குது. நான் நாம் இது ரெண்டும் தன்மையை குறிக்கக்கூடிய பெயர்கள். நான் நாம் தன்மை. அவன் அவர்கள் படர்க்கையை குறிக்கும். கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை. கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுக்க. கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. ஒரு தொடரில் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனின் இறுதியிலும் இடவேண்டிய நிறுத்தற்குறி எது? ஒரு தொடரில் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் இடவேண்டிய நிறுத்தற்குறி அரை புள்ளி. இரட்டை கிளவி பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிய. இரட்டை கிளவி பற்றியதில் தவறான கூற்று இரட்டை சொல்லாக வரும், கரெக்டு தான். தனித்தனியை பிரித்தால் பொருள் தரும். தனித்தனியை பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி பொருள் தராது. அது பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடராயிரும். ஸோ இது தவறானது. 2 முறைக்கு மேல் அடுக்கு வராது, கரெக்டு தான். இரட்டை கிளவி 2 தடவை தான் வரும், 2 தடவைக்கு மேலே வராது. ஒளி குறிப்பு விரைவு குறிப்பு போன்ற பொருள்கள் வரும், கரெக்ட். ஸோ நமக்கு தவறானதாக கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஆகாய தாமரை என்ற மரபு தொடரின் சரியான பொருள் யாது? ஆகாய தாமரை என்ற மரபு தொடரின் சரியான பொருள் இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே டேஸ் வரும் முன்னே. யானை வரும் பின்னே டேஸ் வரும் முன்னே மணியோசி. இதை ஜம்பிள்டாக கொடுத்துட்டு நம்மளை கரெக்டான ஆர்டர் கூட கேட்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணை தபால் அப்படின்னா அஞ்சல், கரெக்டு. ஹோட்டல் உணவகம், கரெக்டு. பீரோ அப்படின்னா நிலைப்பேழை, கரெக்டு. வாஷிங் மிஷின் குளிரூட்டும் பெட்டி. ஸோ இது தவறானது. பொருந்தாத இணை ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இத்தொடரில் நாலும் இரண்டும் குறிக்கும் நூல்கள் எவை? நாலும் இரண்டும் குறிக்கும் நூல்கள் நாலடியார், திருக்குறள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இயற்கை அப்படின்னா நேச்சர். நேச்சர் அப்படிங்கிறது இயற்கை. சைக்கிள் மிதிவண்டி, ஆட்டோ தானியங்கி, கார் மகிழுந்து. நேச்சர் இயற்கை, சைக்கிள் மிதிவண்டி, ஆட்டோ தானியங்கி, கார் மகிழுந்து. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை கண்டறிக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை கண்டறிக. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆன்சர் ஆப்ஷன் பி. பூனையின் ஒளிமரபினை குறிக்கும் சரியான சொல் எது? பூனையின் ஒளிமரபு பூனை சீரும். கோழியின் இளமை பெயர் மரபு சொல்லி கண்டறிக. கோழியின் இளமை பெயர் கோழி குஞ்சு. கீழ்காண்பனவற்றுள் வினை மரபு அடிப்படையில் சரியான தொடர் எது? வினை மரபில் சரியான தொடர் சோறு. இதுக்குரிய வினை மரபு தான் கேட்குறாங்க. ஆன்சர் சோறு உண்டான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். முறுக்கு தின்றான், பால் பருகினான்னு சொல்லிட்டு வரணும். சோறு அப்படின்னா உண்டான், கரெக்ட் ஆன்சர். தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்களில் ஈச்சம், தென்னை, பனை ஆகியவற்றின் உறுப்பு பெயர். ஈச்சம், தென்னை, பனை. இதில் இலைப்பெயர்கள் ஓலைன்னு சொல்லலாம். பறவைகளின் இருப்பிட மரபு சொற்களில் குருவி வாழும் இடத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குருவி வாழும் இடம் குருவி கூடு. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசர் போற்றப்படுகிறார். இத்தொடரில் காமராசர் என்பது எவ்வகை இலக்கண உறுப்பு? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசர் போற்றப்படுகிறார். இதில் காமராசர் எழுவாய்.
தன்மை ஒருமை பிரிவில் வரும் சரியான சொல் வடிவம். தன்மையில் ஒருமை. ஆப்ஷன் சி, நான், யான். இது தன்மை ஒருமை குறிக்கும். நாம், நாங்கள் வந்து தன்மையை பன்மையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு, வள்ளி எழுதி முடித்து விட்டால் டேஸ் எழிலி எழுதவில்லை. கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. வள்ளி எழுதி முடித்து விட்டால், ஆனால் எழிலி எழுதவில்லை. ஒரு தொடரில் வியப்பு, மகிழ்ச்சி, அவலம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது இடவேண்டிய நிறுத்தற்குறி எது? ஒரு தொடரில் வியப்பு, மகிழ்ச்சி, அவலம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது இடவேண்டிய நிறுத்தற்குறி உணர்ச்சி குறி. அடுக்கு தொடர் பற்றிய கூற்றுகளில் சரியானதை கண்டறிக. அடுக்கு தொடர் பற்றி சரியான கூற்று: தனித்தனியை பிரித்தால் பொருள் தராது. தனித்தனியை பிரித்தால் பொருள் தரும். 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது. 2 முறைக்கு மேல் அடுக்கி வரும். தனித்தனியை பிரித்தாலும் பொருள் தரும். இது வந்து கரெக்ட். கலகல, தடதட என்பது இதன் உதாரணமாகவும் தவறு. ஸோ மற்ற 3மே வந்து இரட்டை கிளவிக்குரிய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இரட்டை கிளவி தான் தனித்தனியை பிரித்தால் பொருள் தராது, 2 முறைக்கு மேலே அடுக்கி வராது, எடுத்துக்காட்டு கலகல, தடதட. பட் மற்றபடி அடுக்கு தொடருக்கு பார்த்தோன்னா தனித்தனியை பிரித்தா பொருள் தரணும், 2 முறைக்கு மேலே கூட அடுக்கி வரும். அண்ட் இது வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு கிடையாது. ஓடி ஓடி, பாம்பு பாம்பு, ஸோ அந்த மாதிரி வந்து அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்ட சொல்லலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல சரியானது ஆப்ஷன் சி. முதலை கண்ணீர் என்ற மரபு தொடரின் சரியான பொருள்: முதலை கண்ணீர், பொய் அழுகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் சரியான இணையை தேர்வு செய்க. ரேடியோ இதோடைய சரியான தமிழ் சொல் வானொலி. அவசர குடுக்கை என்னும் மரபு தொடர் உணர்த்தும் சரியான பொருள் யாது? அவசர குடுக்கை ஆராயாமல் செயல்படுதல். பொறுத்துக ஒளி மரபு சொற்கள்: குரங்கு அலப்பும், இப்போ வரும் குரங்கு அலப்பும், நரி ஊழையிடும், வண்டு முரளும், அணில் கீச்சிடும். ஒளிமரபு சொற்கள்: குரங்கு அலப்பும், நரி ஊழையிடும், வண்டு முரளும், அணில் கீச்சிடும். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் இளமை பேர் மரபு சொற்களில் பொருத்தமற்ற இணையை கண்டறிக. இளமை பேரில் பொருத்தமற்ற இணை, தவறான இணை. புலியுடைய இளமை பேர் பரல், கரெக்டு. அணில், பிள்ளை, கரெக்டு. யானைக்கு குட்டி வருமா கன்று வருமா? யானைக்கு கன்று கரெக்டு. எலிக்கு வந்து குஞ்சு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் தவறான இணை. புலி பரல், அணில் பிள்ளை, யானை கன்று கரெக்டு. தவறானது எலி குட்டிங்கிறது தவறு. எலி குஞ்சு கரெக்டு. பூ பறித்தால் கூடை முடைந்தார் இத்தொடர்கள் உணர்த்தும் மரபு: பூ பறித்தால் கூடை முடைந்தார், இது வந்து வினையை குறிக்குது, வினை மரபு. நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் இருப்பிட மரபு சொற்களில் கம்பு பயிரிடப்பட்டிருக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும்? கம்பு பயிரிடப்பட்டிருக்கும் இடம் கம்பங்கொல்லைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். கம்பு கம்பங்கொல்லை. தற்கால வழக்கின்படி கீழ்காணும் சொற்களில் வலுவு சொல்லாக, அதாவது பிழையான வடிவமாக கருதப்படுவது: அவைகள் வந்தன. ஸோ இதில் அவை அப்படிங்கிறதே பன்மை தான், அதில் எக்ஸ்ட்ரா கல்விகுதி வந்து சேர்க்கக்கூடாது. அவைகள் வந்தன அப்படின்னா அது வந்து வலுவு சொல். அவை வந்தன கரெக்ட். ஸோ நமக்கு வலுவு சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்: யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் செய்யப்படும் பொருள். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். யார், எது, எவை அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எழுவாய். யாரை, எதனை, எவற்றை அப்படின்னா செய்யப்படும் பொருள். கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஸ் அவன் நண்பன் மிதிவண்டியிலேயே போவோம் என்றான். கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், இருந்த போதிலும் அவன் நண்பன் மிதிவண்டியிலேயே போவோம் என்றான். ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை அல்லது நூலை
மேற்கோளாக காட்டும் போது பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி. ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை அல்லது ஒரு நூலை மேற்கோளாக காட்டும் போது பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி இரட்டை மேற்கோள் குறி. நெக்ஸ்ட், இரட்டை கிளவி சொல்லுக்கு பொருத்தமான சான்றை தேர்ந்தெடுக்க. இரட்டை கிளவிக்கு பொருத்தமான சான்று தடதட. ஸோ 2 தடவை தான் வரும், 2 முறைக்கு மேலே வராது, பிரிச்சா பொருள் தராது. ஸோ அதான் இரட்டை கிளவி. மற்ற எல்லாமே வா வா போ போ பாம்பு இதெல்லாமே பிரித்தால் பொருள் தரும். அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு, புத்தகப்பூச்சி என்ற மரபு தொடர் குறிக்கும் சரியான பொருள் என்ன? புத்தகப்பூச்சி என்ற மரபு தொடர் குறிக்கும் சரியான பொருள் நடைமுறை அறிவு இல்லாமை. புத்தகப்பூச்சி நடைமுறை அறிவு இல்லாமை. கயிறு திரித்தல் என்னும் மரபு தொடரின் பொருள் யாது? கயிறு திரித்தல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் இல்லாததை சொல்லல். கயிறு திரித்தல் இல்லாததை சொல்லல். விளையும் பயிர் டேஸ் தெரியும். பழமொழியை சரியாக நிறைவு செய்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். சீஷோர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான சரியான தமிழ் சொல் எது? சீஷோர் சரியான தமிழ் சொல் கடற்கரை. சீஷோர் கடற்கரை. தென் லாஸ்ட் ஒன், நனி என்னும் சொல்லின் சரியான பொருளை தேர்ந்தெடு. நனி என்னும் சொல்லின் சரியான பொருளை தேர்ந்தெடு. மிகுதி. ஸோ இன்னுமே கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். இன்னொரு 30 கேள்விகள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 601 கனல் அப்படின்னா பொறுத்துக. ஓகேவா? கனல் நெருப்பு, புறவி குதிரை, மகரம் மீன், மல்லல் வலிமை. கனல் நெருப்பு, புறவி குதிரை, மகரம் மீன், மல்லல் வலிமை. நெக்ஸ்ட்டு, நெசவாளர் என்ற சொல்லுக்கு இணையான சரியான பொருள் எது? நெசவாளர் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் துணி நெய்பவர். கீழ்காண்பனவற்றுள் சூரியன் என்னும் பொருளை தராத சொல். சூரியன் என்னும் பொருளை தராத சொல் ஆப்ஷன் டி மதி. கதிரவன், பகலவன், பருதி இதெல்லாமே சூரியன் பொருள் தரக்கூடியது. மதி அப்படின்னா நிலவை குறிக்கும். மாண்பு என்ற சொல்லின் பொருள் யாது? மாண்பு என்ற சொல்லின் பொருள் பெருமை. தவறான இணையை தேர்ந்தெடு. சொல் பொருளில் தவறான இணை. சயின்ஸ்னு சேர்ந்துருவில் ஆயிடுச்சு. களை அப்படின்னா கரும்பு, கரெக்டு. நல்கிய, வழங்கிய, கரெக்டு. அகம் அப்படின்னா உள்ளம்னு சொல்லிட்டு வரணும், உலகம்ங்கிறது தவறு. மடைத்தலை, நீர் பாயும் வழி. ஸோ நமக்கு தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, வேளாண்மை என்னும் சொல்லின் பொருள். வேளாண்மை என்னும் சொல்லின் பொருள் உழவு. ஆராதனை என்ற சொல்லின் சரியான பொருளை கண்டறிக. ஆராதனை என்ற சொல்லின் சரியான பொருள் வழிபாடு. சேகரித்தல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லுக்குரிய பொருள் தரும் சொல் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சேகரித்தல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லுக்குரிய பொருள் தரும் சொல் என்னது? சேகரித்தல் சிதறடித்தல் அப்படிங்கிறது அதோடைய எதிர்ச்சொல். நெக்ஸ்ட்டு, ஆயுதங்கள் என்னும் சொல்லின் பொருள். ஆயுதங்கள் என்னும் சொல்லின் பொருள் கருவிகள். களை என்னும் சொல்லின் சரியான பொருள் ரிப்பீட்டட் கரும்பு. நெக்ஸ்ட் பொறுத்துக. பரிதி சூரியன், புறவி குதிரை, மேனி அப்படின்னா உடல், திண்ணம் அப்படின்னா திண்ணை. பரிதி சூரியன், புறவி குதிரை, மேனி உடல், திண்ணம் திண்ணை. பண் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் எது? பண் என்ற சொல்லுக்கு இணையான சரியான பொருள் இசை. மாறி என்னும் சொல்லின் நேரடி பொருள் யாது? மாறி என்னும் சொல்லின் நேரடி பொருள் மழை. கீழ்காண்பனவற்றில் உலகம் என்னும் பொருளை தராத சொல் எது? உலகம் என்னும் பொருளை தராத சொல் பருதி. மற்றெல்லாமே உலகம்,
வையம், தரணி. ஸோ இதில் ஞாலம் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துருக்கணும். ஞாலம், வையம், தரணி இதெல்லாமே உலகம் சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட்டு களிறு என்ற சொல்லின் சரியான பொருளை கண்டறிக. களிறு என்ற சொல்லின் சரியான பொருள் யானை. அறிவிலார் என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடு. அறிவிலார் இதனுடைய எதிர்ச்சொல் அறிவு உடையவர். தோன்றல் என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் தோன்றல் மறைதல். பகைவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பகைவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர். காரணமாகின்றது இச்சொல்லை சரியாக பிரித்தெழுத கிடைக்கும் வடிவம். காரணமாகின்றது காரணம் கூட்டல் ஆகின்றது. பணம் என்றால் பிரிச்சோம்னா பணம் கூட்டல் என்றால்னு வரும். மக்கட்பண்பு சரியாக பிரித்தெழுதுக மக்கள் கூட்டல் பண்பு. பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொழுதாற்றும் பொழுது கூட்டல் ஆற்றும். நற்றமிழ் இச்சொல்லின் சரியான பிரித்தெழுதுக வடிவம் நற்றமிழ் நன்மை கூட்டல் தமிழ். அறிவு கூட்டல் ஆயுதம் இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம். பழமை கூட்டல் மொழி இதனை சேர்த்தெழுத கிடைப்பது பழமொழி. நன்மை கூட்டல் வழி நல்வழி. 10 கூட்டல் 2 இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சரியான வடிவம் 12 10 கூட்டல் 2 12. வில் கூட்டல் கலை இதனை சேர்த்தெழுத கிடைப்பது வில் கூட்டல் கலை விற்கலை. ஸோ வந்து இருன்னு சொல்லிட்டு திரிந்து வரும். நெக்ஸ்ட்டு ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட 630 வினாக்களே சொல்லலாம். 629 கம்ப்ளீட் ஆகுது. 1 to 5th வரைக்கும் மட்டுமே நம்ம இவ்வளோ வினாக்கள் வந்து பார்த்துருக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி 1 to 5th தமிழுக்கு ஒரு வரி வினாக்கள் அதாவது பாடக்குறிப்புகள்னு சொல்லிட்டு லைன் பை லைன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்போம். அதுவே ஒரே வீடியோவை தொகுத்துமே கொடுத்துருப்போம். அண்ட் அதிலேருந்து கேட்கப்பட்ட PYQs முந்தைய ஆண்டு தேர்வுகளில் 2019 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 100 கேள்விகள் அதுவுமே தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருப்போம். அண்ட் இப்போ நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு சேர்த்து மொத்தமாக 600க்கும் மேற்பட்ட கேள்விகள் 1 to 5th தமிழில் வந்து மட்டுமே கேட்டிருக்கோம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அந்த ஒரு வரி வினாக்கள் PYQ அண்ட் இந்த கொஸ்டின் சீரிஸ் பார்த்தாலே போதும். 1 to 5th தமிழுக்கு இதை தானே நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்க்குமே ஒன்லைனர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் PYQம் பார்த்துட்டோம். இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரு 400 கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.